தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்கா இஸ்ரேலோட ஈரானுக்கு எதிரான அடிகள் இருக்குல்ல, இதுல யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா? கல்ஃப். அதுவும் கல்ஃபை குத்தி குளறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் இருக்கார்ல, அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, எங்க இந்த கல்ஃப்ல நாங்க தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி அடிச்சதா இருக்கட்டும், இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுக்கே வேணும்னு பண்றோம்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அமெரிக்காவோட பேசஸ்க்கு இங்க கல்ஃப்ல இருக்கவங்களாம் அலோவ் பண்ணாங்களே, இங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே பெரிய தப்பு. அவங்களோட வான்பரப்பு, நிலப்பரப்பு எல்லாத்தையுமே அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணவங்க இடம் கொடுத்துருக்காங்களே, அது பெரிய தப்பு. அதுவும் எல்லாமே ஈரானுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக இவ்வளவு விஷயம் பண்றாங்க, அதுக்கு இஸ்லாமிய நாடுகளே துணை போதுனாக்கா இது எப்படிங்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? இந்த ரீஜன் அமைதியா இருக்கணும்னாக்கா ஈரான் மேல யாரும் கை வைக்க கூடாது. இதை உலகத்துக்கு தெளிவா சொல்றதுக்காக தான் நாங்க கல்ஃப்ல ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க அடிக்கலன்னு சொல்லலையே, நாங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட நட்பு நாடுகள்லாம் இருக்குல்ல, அதோட தலைவர்கள் எங்ககிட்ட பேசினாங்க, பெரிய கவலையை தெரிவிச்சாங்க. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க அமெரிக்கா இஸ்ரேல் மேல இருக்க கோவத்துல கல்ஃப் இப்படி அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது ரியலைஸ் ஆச்சு. அதனாலதான் எங்களோட அதிபர் பெசஷ்கியான் ஓப்பனா வருத்தத்தை பதிவு பண்ணாரு. ஆமாங்க, நாங்க பண்ணிருக்க கூடாது, ஆனா பண்ணிட்டோம். ஆனா எங்களோட சாவனிட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இடம் கொடுக்க போய் தான் அவங்க எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நீங்க இடம் கொடுக்காம இருந்தா அடிச்சிருக்க மாட்டாங்களே. சோ நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்ச கையோடு எல்லாரையும் யோசிக்க வச்சிருந்தாரு மசூத். அது இவருங்க சொல்லியிருக்காரா? ஸோ மசூத் எதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணாருன்ற விஷயம் இப்ப வெளியே வந்திருக்கு அபிஷியலாவே. அண்ட் எல்லாமே அமெரிக்காவோட தப்பு தான். இந்த போரை ஆரம்பிச்சது ஈரான் கிடையாது, அமெரிக்கா தான். ஆனா இது எப்படி முடிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம அமெரிக்கா தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கவலை நாங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணுமே, நாங்க முடிச்சு வச்சிடறோம். எங்களை தற்காத்துக்கிற உரிமை எல்லா நாடுகளுக்கு மாதிரி எங்களுக்கும் இருக்குல்ல, அது பேசிக்கான ரைட்ஸ் தானே. ஸோ அதை நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை டிஃபெண்ட் பண்ணுறது நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணாமல் விட முடியும்? நாளைக்கு உங்களை யாரும் இதை போய் வம்பிழுக்கிறாங்கன்னா நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? திருப்பி அடிக்க மாட்டீங்க. ஈரானால திருப்பி அடிக்க முடியும், அதை நாங்கள் உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கோன்னு அவர் சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு காமிச்சாங்களோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு நல்லா காமிச்சிட்டாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு இப்போ. நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா ஈரான் வேற லெவலில் திருப்பி அடிக்கிறாங்கன்னு ட்ரம்ப் வாயில வர வச்சிட்டாங்க, அப்படி சொல்ல வச்சிட்டாங்க. என்ன மாதிரி அடி விழுந்திருக்கோம் அப்போ யோசிச்சு பாருங்க மக்களே. ஏன்னா கல்ஃப்ல இருக்க தலைவர்கள்லாம் ட்ரம்ப்புக்கு அதை கடிக்காம இருந்திருப்பாங்க. ஐயா வேணாம் ஐயா நிறுத்தி போயான்னு சொல்லாம இருந்திருப்பாங்க. அந்த ப்ரெஷர் ஒரு பக்கம் பில்ட் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. அண்ட் இந்த ஹார்மோஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. இப்போ ஹார்மோஸ் எந்த அளவுக்கு கலைபுரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா போருக்கு பிற்பாடு, இந்த போர் ஃபுல்லா முடிஞ்ச பிற்பாடு ஹார்மோஸ்க்குன்னு தனியாக ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம் ஈரான். அது என்ன பிளானா இருக்க போதும்? நாளை பின்ன ஈரானோட நட்பு நாடுகளா இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த பக்கம் கிராஸ் ஓவர் பண்ணணும்னு யாரும் சொல்லிட்டாங்க. அந்த பிளான்ல ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா ஈரானோட இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பாராட்டலாங்க. ஏன்னா ஈரானுக்கான ஆதரவு இப்போ பெருசா இல்லைன்றதான் அவங்களோட பெரிய குற்றச்சாட்டு. அமெரிக்கா இஸ்ரேல் எங்களை அடிக்கிறப்ப மற்றவங்கள வாய் மூட்டு இருக்கீங்களா, இதுதான் அவங்களோட பெரிய குற்றச்சாட்டு. இந்த ஹார்மோஸை மையப்படுத்தி இந்தந்த நாடுகள்ல எங்களோட நட்புறவா இருந்தா மட்டும்தான் நாங்க இது போல உங்களுக்கு அலோவ் பண்றதெல்லாம் யோசிப்போம்னு சொல்லிட்டாங்க. பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவோட நிலைப்பாடு எடுப்பாங்க. எப்படி வந்திருக்கான்னு தெரியுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. சூப்பருங்க. அமெரிக்கா இந்த ஈரானியன் மிசைல் சைட்ஸ் இருக்குல்ல, எங்க ஹார்மோஸ்க்கு அருகில அங்க அடிச்சிருக்காங்க. இப்ப நடந்திருக்க சுட சுட தாக்குதல் இது. கிட்டத்தட்ட 5000 பவுண்ட்ஸ் டீப் பெனட்ரேட்டட் மியூனிஷன்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தான் இந்த அடி அடிச்சிருக்கிறதா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச ஷிப்பிங் இருக்குல்ல, இது இந்த இடத்துல தொடர்ந்து ஆபத்துக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா ஈரான் எப்போ பார்த்தாலும் மிசைல்ஸ் வச்சு அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய கப்பல்கள் ஃபுல்லாக மூழ்கடிக்கப்பட்டு இருக்கு. இதை தடுக்க நாங்கள் எதனா பண்ணணும்ல, அதனால தான் இதை நாங்கள் பண்ணணும்னு சொல்றாங்க. மக்களே புரியுதா? அமெரிக்கா நினைச்சதெல்லாம் ஹார்மோஸ்ல நடக்கல. அதுக்கு சப்ப கட்டாதான் எந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டதா மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஈரான் இந்த அளவுக்கு தண்ணி காட்டுன்னு மேபி உங்கள பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்து பல மாதங்களா சொல்லிட்டு இருக்கிறது, ஈரானை லேஸ்ல இட போடாதீங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இருக்குன்னு. இப்ப ட்ரம்ப் இதை ஒத்துக்கிட்டு இருக்காரு.
இந்த இஸ்ரேலு லெபனனை ஒரு வழியாக்கிட்டு இருக்காங்க. காசா மாதிரி இல்லை, காசா விட மோசமான நிலைமை ஏற்படுத்துற மாதிரி தான் அப்படி ருத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க சிவிலியன்ஸ் பாவங்க, அந்த அளவுக்கு அவங்க மேலே அடி விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா நடந்த தாக்குதல்ல பெய்ரூட்ல பாத்தீங்கன்னா 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் அங்க ஃபோர்ஸ் எவாக்குவேஷன் வர முன்னெடுத்திருக்காங்க. அதாவது மக்களுக்கு பிடிக்குது வெளியே கிளம்புங்கன்ற மாதிரி தான் ஃபோர்ஸ் எவாக்குவேஷன் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கட்டடங்கள் சரிஞ்சு உழுது பாருங்க, இஸ்ரேல் அடிக்கிற அடியில பார்க்க நம்மளுக்கே பரிதாபமா இருக்கு. لحد هون بصيد هلا يا محمد شو هيدا؟ لك النار لك دفاع مدني. دفاع مدني؟ ايه يا محمد شو هيدي؟ سيارة. الله يسلمك يا اسماعيل. அமெரிக்க எம்பசி எங்க இருந்தாலும் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஈரானை சுத்தி இருக்க ரீஜன்ல சேஃப் இல்லை போல இருக்குங்க. இந்த ஈராக்ல இருக்க அமெரிக்க எம்பசி இருக்குல்ல, அங்க இதுக்கு முன்னாடி அடிச்சது பத்தாதுன்னு இப்ப அகைன் ஒரு பெரிய அடியை ஈரான் அடிச்சிருக்கு. என்ன அடின்றீங்க? ஈரானோட மற்ற கிளை அமைப்புகள் இருக்குள்ள ப்ராக்சிஸ், அவங்களும் இந்த கான்ஃபிளிக்ட்ல சேர்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்க எம்பசிக்கு அவ்வளவு பெரிய தலைவலி கொடுத்துருக்கு. وقعت لا بعدها وقعت وقعت بالسفر وقعت ليه يا شباب ضربت السفارة ايه ضربت يجي راح طب جو نزلت مش راح يجي اوزو جني بعد جني قضيت شيء شيء اي ஈராக்க பாத்துறீங்களா? அப்படியே சவுதி பக்கம் வாங்க. சவுதியில தொடர்ந்து இப்ப என்ன தெரியுமா வேலை வந்துகிட்டு இருக்கு? இன்டர்செப்ட் வர்ற மிசைல்ஸ் ட்ரோன்ஸை இடைமறித்து அழிக்கணும். இதுதான் ஃபுல்லா அங்க வேலையா போயிட்டு இருக்கு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா 3 ட்ரோன்ஸை இடைமறிச்சு அழிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனை? டெப்ரி இருக்குல்ல, அந்த இன்டர்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் செதறி விடுற அந்த டெப்ரி, இது யார் மேலாம் விழுந்து பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி தான் அடுத்த தலைவலி அங்க பெருசா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரோன்ஸ், இன்னொரு பக்கம் பேலிஸ்டிக் மிசைல் இது வரைக்கும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க சவுதி மேல. இப்ப கடைசியா லான்ச் பண்ண ஒரு பேலிஸ்டிக் மிசைல இந்த அல்கார்ஜ் கவர்னரேட் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஒரு பெரிய பிரளயத்தையும் அங்க நம்ம பார்த்திருப்போம். நல்ல வேலை அது போலதும் நடக்கல. ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் டெப்ரி சார்ந்து அவேரா இருங்க, எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல, அவங்க நிலைமை இன்னும் பரிதாபம். தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை ஈரான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் இந்த துபாய் இருக்கு பாருங்க, அதை இன்னும் டார்கெட் பண்றதை விடல ஈரான்.
அவ்வப்போது டைம் கிடைக்கிறப்ப துபாய் மக்களுக்கும் பயத்தை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்பேற்பட்ட அட்டாக்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 打国际城了。真打国际城啊！我说那是什么东西啊？飞上去？导弹。不是说不打吗？不知道啊。会掉到这里来吗？ சரி, இதெல்லாம் தாண்டி கத்தார் பக்கம் போனீங்கன்னாக்கா அவங்களும் தொடர்ந்து இன்டர்செப்ட் பண்ற வேலையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சில மிசைல்ஸை அவங்க நடுவான்ல இடைமறிச்சு அழிச்சதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா குவைத்துல ஒரு 7 ட்ரோன்ஸுங்க, 7 ட்ரோன்ஸை சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு அவங்கள காத்துக்கிட்டு இருக்க அந்த வீரர்கள் இருக்காங்களே அவங்க இப்ப அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஈராக்கோட பேஸ் வரைக்கும் போங்க. இமாம் அலி பேஸ் இருக்குல்ல கிர்குக்ல, அது வரைக்கும் ஈரான் தன்னோட அட்டாக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. அங்க அட்டாக்கு அப்புறம் எழுந்த நெருப்பு இருக்கு. الحمد لله ألف الحمد لله والشكر على كل حال يا رب العالمين. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த ஈரான் லீடர்ஸை கொலை பண்ணிட்டு இருக்கிறது என்னமோ போர் வெற்றி மாதிரி கருதுறாங்களே அமெரிக்காவும் இஸ்ரேலும். இது ஆக்சுவலாக போர் வெற்றியே என்ன? ஏன்னா எத்தனை பேரை கொன்னாலும் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த தலைவங்க அவங்க உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்த அந்த சீட்டில் வந்து உட்கார தான் போகிறாங்க. ஸோ இது தீர்வு கிடையாதுங்க. டிப்ளமசி மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. அதுவும் நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் கண்டிஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணும், நீ சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்ற அந்த ஏகாதிபத்திய மனநிலை இருக்குல்ல, அதுல இருந்து இறங்கி வந்துட்டாங்கனாலே பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா அந்த ஈகோ விடாம என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, உலகம் முழுக்க பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு. சோ என் மனசுல பட்ட தீர்வை நான் சொல்லிட்டேன், உங்க மனசுல என்ன இருக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.